சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. நாம் இந்த காலை வேளையிலும் கூட இந்த 3வது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே குருத்தோலை ஞாயிறிலே அழகான பவனியை கண்டு ஆராதிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருக்கின்ற ஆண்டவர் இந்த காலை வேளையிலும் கூட நம்ம பாடுகிற பாடல்களை அவர் மகிமைப்பட்டு, நாம் தியானிக்கிற வார்த்தைகளில் அவர் மகிமைப்பட்டு, இந்த நாளிலே இந்த ஆலயத்திலே கலந்து கொண்டிருக்கிற தொலைக்காட்சியிலே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு விதமாய் ஆசீர்வதித்து வழிநடத்த போகிறார். வேதம் அழகாய் சொல்கிறது, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். காலையிலே தேடுகிறவன் அவரை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்கிறது. எத்தனையோ பேருக்கு இல்லை இந்த 3வது மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியங்களையும் பாக்கியங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால், கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நமக்கு விசுவாசத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறபடினால் ஒவ்வொரு நாளும் நடக்க, ஒவ்வொரு நாளும் பாட, ஒவ்வொரு நாளும் ஓட, உழைக்க, ஜெபிக்க எல்லாவற்றுக்கும் அவர் பலன் தந்து கொண்டிருக்கிறார். அந்த மகத்துவமுள்ள வல்லமையுள்ள கனத்துக்குரிய தேவனை நோக்கி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி இந்த ஆராதனை நாம் ஆரம்பிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை தோத்திர பலிகளால் மகிமைப்படுத்துவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. வானாதி வானங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆதியும் அந்தமும் ஆனவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அல்பாவும் மேகாவும் ஆனவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. முற்பிதாக்களின் தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. 3இல் ஒன்றாக ஜொலிக்கின்றவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்படியே உம்முடைய திருப்பிடத்தில் நிற்கும்போது இன்றைக்கும் கூட வந்த பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே தொலைக்காட்சியிலே பார்க்கிறவர்களுக்கும் நீர் பதில் கொடுக்க போகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நித்தம் நடத்துவேன் என்று சொல்கிற வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினால் இந்த 3வது மாதத்திலும் கூட நிறைவு ஞாயிற்றுக்கிழமை காண செய்திருக்கிற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒரு வாரங்களில் எங்களுக்கு முன்பதாக என்ன வைத்திருக்கிறீர் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு பரிசுத்த வாரம் என்று சொல்லும்போது கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதிக்க, உம்மை தேட, உம்மை புகழ நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆலயங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, இசை வாசிக்கிறவர்களுக்காக இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி நாயகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனையிலே பிரியப்படுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்துல நீர் வந்து கொண்டிருக்கிறீரப்பா. இந்த இடத்துல உம்முடைய தூய ஆவியை தந்து கொண்டிருக்கிறீரப்பா. உம்முடைய நிறைவான பிரசன்னம் இந்த இடத்துல கடந்து வந்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் கூட நம்முடைய பரிசுத்த ஆராதனையை எங்களுக்கு நீர் காண செய்திருக்கிற கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, தயவுகளுக்காக உமக்கு கோடான கோடி தோத்திரங்களை, நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் உம்மை தொடர்ந்து பாட, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க, உம்முடைய சங்கீத பகுதியை வாசிக்க நீர் எங்களுக்கு தரப்போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்க நாம மட்டும் உயர்த்தப்பட, அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, தொடர்ந்து நடைபெற நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று, நீங்க எங்க கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். இம்மட்டும் உதவி செய்துங்க, தொடர்ந்து உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட இந்த காலை வேளையில இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற, தொலைக்காட்சியிலே ஆன்லைனில் இணைந்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே வாழ்த்துவதிலே, வரவேற்பதிலே, தோத்திரங்களை செலுத்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல்களைத்தான் நாம் இந்த நாளிலே விசேஷ விதமாக இசை வாசிக்கிற என் சகோதரர்களோடு சேர்ந்து பாடப் போகிறோம். நீங்களும் இருக்கின்ற இடங்களிலே, திருச்சபையில் அமர்ந்திருக்கிறவர்கள் கைகளை தட்டி உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. முதல் பாடல், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை நான் ஆராதிப்பேன். நல்ல பாட்டு, எல்லாம் சேர்ந்து உற்சாகமா கைகளை தட்டி அப்படியே பாடுவோமா? இங்க வந்திருக்கிறது சந்தோஷமா இருக்கிறதுக்கு, யாரும் துக்கமா இருப்பதற்கு அல்ல. ஆகையினாலே அன்றைக்கு எப்படி இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று தெரிந்தவுடனே முன்னடப்போரும் பின்னடப்போரும் ஓசன்னா ஓசன்னா என்று சொன்னார்களோ, அதே போல இப்பொழுதும் இந்த ஆலயத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிற நீங்கள் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிப்புமா? Thank you Lord. ஓ ஆமென். Thank you Lord. எடுத்துங்க, கைகளை தட்டி உற்சாகமாய் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். எல்லாரும் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பாருங்க எவ்வளவு உற்சாகமா வாசிக்கிறாங்க. அப்ப நீங்களும் அதுக்கு ஈக்குவலா என்ன செய்யணும்? கைகளை தட்டி பாடணும். தெரியாத பாட்டு இல்ல, தெரிஞ்ச பாட்டு தானே, சேர்ந்து பாடுமா? எடுத்துங்க ஐயா. நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். இன்னொரு முறை, நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். வேதம் சொல்கிறது, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற இடத்துல அவர் என்ன செய்வாராம்? வாசம் செய்வாராம். அன்றைக்கு நமக்கு தெரியும், ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்களிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அவருடைய மகிமை எப்படி இறங்கினது என்று. இன்னைக்கு இந்த இடத்துல அவர் மகிமை காண எங்களோடு சேர்ந்து ஆராதிப்பீங்களா? கைகளை தட்டி. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். காலை வேளையிலே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். நல்ல கைகளை தட்டி பாடுங்க, உற்சாகமாய் பாடுங்க. பரிசுத்த உள்ளத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறது. அப்படியே அலங்காரம் களையாம போக கூடாது. தேவன் அலங்காரப்படணும்னா நீங்க என்ன செய்யணும்? கைகளை கால்களை அசைச்சு வாயை விரிவை திறந்து என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். சேர்ந்து பாடுங்க. எடுத்துங்க. Thank you.
உம்மை ஆராதிப்பேன், உம்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், ஓ உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அடுத்து வர்ற வரி ரொம்ப முக்கியமான வரி, நல்ல வரி, பாடுமா? அழகான வரி, தெரிந்த ஒரு வார்த்தை தான். பாடுங்க, நான் தான் எப்பவும் பாடுறல, பாடுங்க. வெரி குட். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். Thank you Lord. Amen. ஏன் அவரை எடுத்துக்கிறேன்னா, லிரிக்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், ரெக்கார்டிங் ஒரு மாதிரி இருக்கும். அதனால எடுத்த உடனே எல்லாரும் சேர்ந்து அப்படியே பாடிடணும். பாடுமா? காண்பவரை உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். இன்னொரு முறை, வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நல்ல பாட்டு, அழகான பாட்டு. இதுல பாத்தீங்களா, ஆவியிலே உண்மையோடு தூதர்களோடு தோத்திர பலியிட்டு வெண்ணாடை அணிந்து குருத்தோலை கையில் ஏந்தி. அல்லேலூயா. இப்போ அதுதான் பாடிட்டு இருக்கிறோம், இன்னும் பாட போகிறோம். ஒரு அழகான பாட்டு இந்த பாட்டு இல்லையா? இன்னொரு அருமையான பாட்டு, பழைய பாட்டு. சால்வேஷன் ஆஃப் இந்தியானாலே எப்போவுமே அதிகமாக நம்ம பழைய பாட்டை பாடுவோம். ஏன்னா எனக்கு எப்போவுமே பழைய பாட்டில் உயிர் இருக்குது, எனக்கு அதில் உயிர் வந்தது உண்டு. இப்போ ஒரு அழகான பாட்டு காலையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு. இது ஒரு ட்ரெடிஷ்னல் கிடையாது, எப்போவுமே நம்ம சில நேரங்களில் இடையிலெல்லாம் பாடி இருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் பாடுவது ரொம்ப விசேஷம். அவர் பாருங்கள், இப்போவுமே ஸ்கேல் கொடுத்துட்டாரு. ஏசு ராஜா முன்னே சொல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். கீழே பாடணும், இப்போ நம்ம மேலே பாட போகிறோம். அல்லேலூயா. எடுத்துங்க, அவங்க ஸ்கேல் கேடுங்க, ஒன்றும் இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ. கைகளை தட்டி உற்சாகமாய். ஓ ஆமென். ஏசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். ஏசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம்
சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். ஆமென். பாடுங்க. ஆமென். இலைகளை, தலைகளை, வஸ்திரங்களை விரித்து கொண்டு அன்னைக்கு பாடுனாங்க. இன்னைக்கு உங்களை நல்ல இடத்துல தான் உட்கார வச்சிருக்கிறோம். என்ன செய்யக்கூடாது? வாயை மூடிட்டு இருக்கக்கூடாது. சகோதரனோட சேர்ந்து, என்னோட சேர்ந்து, சபையோட சேர்ந்து பாடுங்க. ஓ ஓ அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா கன மகிமை. ஓ அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். விடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. Thank you. ஆமென். ஒரு அழகு பாத்தீங்களா? பாடுமா? ஓ thank you. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், இல்லை கோட்டைகள் சேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் சேர்ந்து வந்தாலும், ஆமென், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமுமில்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இன்னொரு முறை, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓ thank you Lord. ஓ ஆமென். என்ன வந்தாலும் சரி பாடுங்க. ஓ யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோட்டைகள் எதிர்த்து நின்றாலும், யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமுமில்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. துன்பங்கள் தொல்லைகள் வரட்டும், எரிகோ கோட்டைகள் எதிர்த்து நிற்கட்டும், யோர்தான் நிற்கட்டும், எல்லாவற்றிலும் பயமில்லை, கலக்கமில்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்முடனே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 16:8 தாவீது சொல்கிறான், கர்த்தரை
என் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறபடினால் நான் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் அப்படி சொல்லி பாருங்களேன். யோர்தான் வரட்டும், எரிகோ கோட்டை எதிர்த்து நிற்கட்டும், கர்த்தர் என்னுடனே, பயமில்லை, கலக்கமில்லை. ஓசன்னா ஓசன்னா, இயேசு ராஜா முன்னே சொல்கிறார். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே அழகான ஒரு கால சூழ்நிலைகளை தந்திருக்கிற கர்த்தரை அதிகமாய் தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இன்னொரு பழைய பாட்டு, ரொம்ப அழகான ஒரு பாட்டு. அந்த காலத்தில் என்னுடைய பள்ளி பருவங்களிலே அமெரிக்கன் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் படித்தேன். மதுரை பகுதியில் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த பாட்டு வாரத்துக்கு ஒரு நாளாவது போட்டுருவாங்க. இப்போ தான் நம்ம அந்த ஈஸ்டர் காலங்கள் வரும்போது மட்டும் கேட்குறோம். ஆனால் நான் பள்ளி பருவத்தில் வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த ஜிக்கி அம்மாவா சுசிலா அம்மாவா, நல்லா இருக்கும் அந்த பாட்டு. என்ன பாட்டு? ரொம்ப அழகான பாட்டு. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. அதில் ஒரு நல்ல ரெக்கார்டிங் நிறையா இருக்கும். ஏன்னா அது ஒரு டீம் அழகாக போட்டிருப்பாங்க. தந்தானே துதிப்போமே, ஓசன்னா பாடுவோமே, தாசரே தரணியே அன்பாய், அப்படி ஒரு அழகான ஒரு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டு. இன்றைக்கும் எத்தனையோ பாட்டு வந்தாலும் அந்த பழைய காலத்தில் உள்ளது என்னாலுமே துதிப்பாய், அந்த அம்மா பாட்டை கேட்டால் அப்படி ஒரு உற்சாகம் வரும், பார்த்துக்குங்க. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம எப்போவுமே பாடுற எல்லா சபைகளிலும் பாடுற சில பாடல்களை பாடுறோம். அந்த வருஷையில் ஓசன்னா இயேசு ராஜா முன்னே சொல்கிறார்னு பாடணும். இப்போ ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் நாமத்தில் பாட போகிறோம். பாடுவோமா? எடுத்துங்க. ரொம்ப நாள் ஆச்சு, பாடுவோம். எல்லாருக்கும் தெரியும், லிரிக்ஸ் இருக்கும், அடிச்சு பாருங்க, பாடுங்க சேர்ந்து. இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. இதுதான் கரெக்ட். Thank you Lord. Oh, முன்னும் பின்னும் சாலை மக சின்ன பாலன் பாடினார், முன்னும் பின்னும் சாலை சின்ன பாலன் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் கூடி பாடுவோம், அன்று போல இன்று நாமும் அன்பாய் கூடி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சும்மா பாடுங்க, தைரியமா பாடுங்க. என்ன குறைவா இருந்தாலும் பிலிப்பியர்ல நாம் வாசிக்கிறதன்படி குறைவுகளை நிறைவாக்குகிற கிறிஸ்து இயேசு நமக்கு மார்க் போடுவார். மனுஷன் மார்க் போட வேணாம், தைரியமா பாடுங்க. ஆமென். Thank you. Amen. பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாசமுள்ள ஏசையா பவனியாக போகிறார், பாசமுள்ள ஏசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா.
அவ்வளவுதான். வாடுங்க. தேங்க்யூ லார்ட். பாசமுள்ள இயேசையா பவனியாக இந்த சர்ச்சுக்குள்ள வரப்போறாரு பாருங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ருசிக்கணும், பார்க்கணும், தரிசனத்தில் அவரை பார்க்கணும். பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலவீணையோடு பாடி தாளமுத்தி செய்குவோம். ஜாலவீணையோடு பாடி தாளமுத்தி செய்குவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. அடுத்து பாடுற வரி ரொம்ப முக்கியமான வரி. சின்ன குழந்தைகளுக்கும் பிடிச்ச வரி. பாடுமா? ஆமென். Thank you Lord. ஆமென். ஓ ஹல்லேலூயா. எடுத்துங்க, கைகளை தட்டி உற்சாகமாய். குருத்தோலை ஞாயிறில் நம் கூறு பாதம் பணிவோம். குருத்தோலை ஞாயிறில் நம் கூறு பாதம் பணிவோம். கூடியருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். கூடியருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். ஏசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு வரி இருக்குல்ல, சின்ன மரி மீதிலேறி அன்பர் பவனி போனார். நல்லா இருக்கும் அந்த வரி, ரொம்ப அழகான வரி. அன்று போல இன்று நாமும் அன்பா என்ன செய்வோம்? பவனி போவோம். பவனியில் ரொம்ப அழகா நிறைய பாட்டு வந்துச்சு அந்த காலத்தில். பவனி செல்கிறார் ராஜா நாம் பாடி புகழ்வோம் லேசா. அதில் ரொம்ப வரி எப்படின்னா அழகான வரி. குருத்தோலைகளை பிடித்து பாலர் கும்பல் கும்பலாக நடக்க பெருத்த தொனியால் ஓசனா என்று போற்ற மனம் தேற்ற. பெருத்த தொனியால் ஓசனா என்று போற்ற மனம் தேற்று. பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் லேசா. அதுல இன்னொரு வரி இருக்கு. எருசலேமின் பதியே முக கரிசனையுள்ள நீதியே அருகில் நின்று அனைவர் போற்றும் அரசே எங்கள் சிரசு. இப்படி அழகான வரி. அதான் பழைய பாட்டு இந்த மோசஸ் மாறியப்ப லயத்து போய் ருசிச்சு போய் ஆனந்த கண்ணீரோடு பாடுவேன். ஏன்னா அர்த்தமுள்ள பாடல்கள். போட்டோம். இந்த பாடல் வேலைக்காக நாம் ஜெபித்து சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து போக போகிறோம். கர்த்தர் இன்று நாம் மத்தியிலே கூப்பிடுகிற வேளையிலெல்லாம் முன்னடப்போரும் பின்னடப்போரும் ஓசன்னா என்று சொல்ல அன்றைக்கு எப்படி வந்தாரோ அன்றைக்கும் வருகிற தேவனாக, இன்றைக்கு வருகிற தேவனாக, ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பார். ஆனால் ஒன்னே ஒன்று நம்மிடத்தில் இருந்து அவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு தேவை என்று சொன்ன உடனே அந்த கழுதையை அவிட்டு கொண்டு போங்கள் என்று சொன்னதை போல நீங்கள் ஆண்டவருக்கு தேவையாக இந்த ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாமல் உங்களை எப்போதும் அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி அல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எம்மை போற்றி புதைத்து புகழ்ந்து பாட நீங்க கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக உமக்கு கோடான கோடி நன்றி பலிகளை தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே பவனியாக வந்த தேவன், எங்கள் இருதயத்திலே பவனியாக வந்த தேவன், என்றும் அரசாளுகிறவராக நீர் இருந்து தொடர்ந்து உமக்கே மகிமை செலுத்த, துதி செலுத்த, தோத்திரங்களை ஏறெடுக்க இந்த ஆராதனையில நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
இந்த நாளிலும் கூட திருச்சபையிலும் தொலைக்காட்சியிலும் இந்த ஆராதனையிலும் எங்களோடு கனெக்ட் ஆகியிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் தோத்திரங்களை செலுத்துவதிலும் எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்கள், சால்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருச்சபையார் எழுந்து நிற்கலாம். இந்த நாளுக்குரிய சங்கீதங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 24வது சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். வருடந்தோறும் வாசிக்கிற சங்கீதம் தானே அப்படின்னு கடந்து போயிடாதீங்க, இதில் நிறைய விசேஷம் இருக்குது. அல்லேலூயா. வாசிக்கலாம். இப்பொழுது சகோதரர் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 24ஆம் சங்கீதத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 24. சங்கீதம் 24. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாவைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமேன் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமேன் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமேன் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமேன் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமேன் ராஜா என்பதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் என்னை நினைவு கூறும்படி, என்னை உங்களுக்கு சொல்லும்படி இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நல்லா இருக்கும் பாருங்க. 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மறுபடியும் யார் அந்த மகிமையின் ராஜா? யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர், பராக்கிரமமும் உள்ள கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. ஆமென். இன்னைக்கு என்ன நீங்க பார்க்குறீங்களே, ஒரு சாதாரணமாய் பார்க்கும்போது எதற்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு சராசரி மனிதனாக இருக்கலாம். ஆனால் யார் அந்த மகிமையின் ராஜா? என்னையும் பயன்படுத்த முடியும், என்னையும் நடத்த முடியும், என்னையும் உயர்த்த முடியும் என்று என்றைக்கு அறிந்து கொண்டேனோ, அவர் எனக்குள்ளே வல்லமையை போட்டு அவ்வப்பொழுது பலகீனங்கள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும் எனக்காக யுத்தம் செய்கிற பராக்கிரமசாலியாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த மகிமையின் ராஜா உங்கள் இருதயத்துக்குள்ளே வருவதற்கு, உங்கள் வீட்டுக்குள்ளே வருவதற்கு, உங்கள் ஊழியங்களுக்குள்ளே வருவதற்கு, நீங்கள் தொழில் செய்கிற இடங்களுக்கு வருவதற்கு இடம் மட்டும் கொடுத்தால் போதும். அவர் உங்களுக்காக உங்கள் வல்லமையை, உங்களுக்குள்ளே என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கும், உங்களுக்காக நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளில் யுத்தத்தை செய்கிற பராக்கிரமசாலியாக இருப்பார். நான் இதை தெளிவாய் தெரிந்து கொண்ட பிறகுதான், ஆண்டவரே உம்மால் மட்டும்தான் எனக்கு இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு உதவி செய்ய முடியும், உம்மால் மட்டும்தான் என் வாயில் வார்த்தையை போட முடியும் என்று நம்புகிறேன். இந்த உலகத்தின் பார்வையிலே பார்க்கும்போது ஒன்றுக்குமே உதவாத குப்பை, ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் என்னை அவர் வல்லமையினாலும் அவர் பராக்கிரமத்தினாலும் இந்நாள் வரைக்கும் 27 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் நிற்க வைத்திருக்கிறார் என்றால், அந்த மகிமையின் ராஜாவை இப்பொழுதே நான் ஏற்றுக்கொள்கிறேன். இனிமேலும் நான் யார் அந்த மகிமையின் ராஜா என்று கேள்வி கேட்க மாட்டேன். அவரிடத்தில் வல்லமை உண்டு, பராக்கிரமம் உண்டு, யுத்தங்களை எனக்காக செய்கிறவர் என்று நம்புவேன். அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த குருத்தோலை ஞாயிறு மட்டுமல்ல, எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையிலே எனக்கு இருக்கிற சமாதானங்களை, சந்தோஷங்களை தந்து யுத்தத்தில் வல்லவராயிருக்கிற கர்த்தர் உங்கள் தோல்விகள், உங்கள் டவுனான நிலைகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு உயர்வை தந்து ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வதிக்கிற தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பேதை கூட உம்முடைய வல்லமையினாலும், உம்முடைய கிருபையினாலும், உம்முடைய இரக்கத்தினாலும் பயன்படுத்துகிறீர். அதையே சாட்சியாய் வைத்திருக்கிறேன். இதை நம்புகிற, இதை விசுவாசிக்கிற நான் அந்த மகிமையின் ராஜாவை நோக்கி பார்ப்பேன். நான் அந்த மகிமையின் ராஜாவை வாஞ்சிப்பேன். நான் அந்த மகிமையின் ராஜாவை என் இருதயத்துக்குள்ளே, என் உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உமது வல்லமை, உமது கிருபை, உமது இரக்கம், உமது தயவு கடந்து வந்து எதிலெல்லாம் சோர்ந்து போய், கலங்கி போய், பயந்து கொண்டு இருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் யுத்தத்தின் வல்லமை ஆகிய கர்த்தர், பராக்கிரமசாலி ஆகிய கர்த்தர், தாவீதையும் எங்களையும் நினைவு கூர்ந்திருக்கிற கர்த்தர், இன்று கேட்கிற, பார்க்கிற, என்னோடு துதிக்கிற, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நினைவு கூறும். இம்மட்டும் இந்த ஆராதனையிலே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து உடைய நாம மகிமைப்பட எங்களை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
யாவரும் அமர்ந்து கொள்வோம். இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவரை தேடுவதற்கு, அவரை துதிப்பதற்கு, அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, அவர் செய்த கிருபைகளை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து ஆராதனைக்குள்ளாகவும் தேவ செய்திக்குள்ளாகவும் கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். ஒருவேளை காணிக்கைகள் திருச்சபை மக்களும் ஆன்லைனில் இணைந்து கொண்டிருக்கிறவர்களும் எப்பவும் போல நீங்கள் வழக்கமாக எங்களை தொடர்பு கொண்டு காணிக்கைகளை செலுத்தி ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு அரசு அங்கீகாரத்தோடு செய்யப்படுகிறது என்பதை அறிந்து அநேகம் பேர் ஜெபிக்கிறீர்கள். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியத்தை தாங்குகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா வேதம் சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அதனால் நாங்கள் கொடுக்க வேண்டியதில்லை, தேங்க்ஸுங்கிற வார்த்தை மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம். ஆனால் கொடுக்கிறதற்கு மேலானவைகளை அவர் என்ன செய்வார்? உங்கள் வாழ்க்கையில் திரும்ப கொடுப்பார். இந்த ஊழியத்தை நீங்கள் பார்க்குறதோடு, நீங்கள் கொடுக்கிறதோடு நின்று விடாமல் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எப்படியா அறிமுகம் செய்து வைக்கணும்? எங்களுடைய யூடியூப் சேனல் இருக்கிறது, சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரைன்னு. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அநேக சபைகளில் பேசினது, என்னுடைய திருச்சபைகளில் பேசுகிற வார்த்தைகள், பாடல்கள், நல்ல இசையோடு பாடல்கள் இருக்கிறது. இதை நீங்கள் மற்றவங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கலாம். அதுபோல் கிறிஸ்மஸ், ஈஸ்டர் போன்ற நாட்களிலும் மாதந்தோறும் நலத்திட்ட பணிகள் செய்கிறோம் இல்லையா, அதை குறித்த விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? போடப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஏப்ரல் 5 உயிர்த்தெழுந்த நாளில் கூட நம்முடைய பார்வையற்ற குடும்பங்களுக்கு சுமார் 210 குடும்பங்களுக்கு ஊன்றுகோல் நாம் கொடுக்க இருக்கிறோம். ஒரு ஊன்றுகோளுடைய விலை 248 ரூபாய் 50 பைசா டேக்ஸோடு சேர்த்து. இதுக்கு நீங்கள் ஒரு வேளை வாஞ்சி இருக்குமென்னா உதவி செய்யலாம். ஏற்கனவே நான் வாட்ஸ்அப் மூலமாக சிலருக்கு தகவல் சொல்லியிருக்கிறேன். சில பேரை தொலைபேசியில் அழைத்து உதவக்கூடியவர்களை சொல்லியிருக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா ஒரு கம்பு கொடுப்பது என்பது, ஒரு ஊன்றுகோல் கொடுப்பது என்பது கண் பார்வையற்றவர்களுக்கு கண்ணை கொடுப்பது போல. ஆகையினால் இதற்கு உதவி செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. 40 நாளும் எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறோம். அநேக ஜப கூட்டங்களை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே அதை முடிக்கிற வேளையில் அந்த ஏப்ரல் 5 காலை ஆராதனை முடிந்தவுடனே ஒரு நல்ல விருந்து கொடுப்பதற்காக நாங்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நான் பேசும்போது ஒரு சிக்கன் பிரியாணியுடைய விலை 150 ரூபா சொன்னார். வழக்கமாக செய்யக்கூடியவர் தான் அண்ணாச்சி. ஆனால் இப்போது எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இந்த எரிபொருள் தட்டுப்பாடு பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கே தெரியும், 6 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்கும் கூட கொடுத்தாதான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே இந்த உணவுக்கான தேவைகள், இதை நல்ல நாட்களிலே, கிறிஸ்து பிறந்த நாளிலே, மறுபடியும் உயிர்த்தெழுந்த நாளிலே, மறுபடியும் தூதர்களை சந்தித்து, தீர்க்கதரிசிகளை சந்தித்து, அப்போஸ்தலர்களை சந்தித்து, சீஷர்களை சந்தித்து வாழ்க என்று சொல்லி நம்மை வாழ வைக்கிற தேவனுடைய நாளிலே நாம் என்ன செய்வோம்? ஒருவேளை உணவுக்காக, ஒரு நபருக்கு உணவுக்காக தேவைகள் உங்களால் பங்கெடுக்க முடியும் என்றால் நீங்கள் உதவிகளை செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த ஊழியத்திலிருந்து படிக்க வைத்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள், MBBS படித்த பிள்ளைகளும், BDS படித்த பிள்ளைகளும், அதே போல் எனக்கு வேதத்தை அவ்வப்பொழுது வாசித்து உதவி செய்கிற அன்பு மகளும், இன்ஜினியரிங் கோர்ஸில் நான் விரும்பினது 70%, ஆனால் 80% மார்க்குகளுக்கு மேலாக வாங்கி உங்கள் அநேகருடைய ஜெபத்தினாலும் காணிக்கையினாலும் நல்ல தேர்ச்சிகளை பெற்றிருக்கிறார்கள். நான் உங்கள் யாவருக்கும் நன்றிகளை செலுத்துகிறேன். ஆண்டவருக்கும் நன்றியை நான் செலுத்த கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஆகையினால் தொடர்ந்து அந்த பிள்ளைகளுடைய ஹையர் ஸ்டடீஸுக்காக, மற்ற காரியங்களுக்காக நீங்கள் யாவரும் ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலங்கள் எலெக்ஷன் பீரியடு, நமக்கு வெளி மீட்டிங் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு தெரியும், மோசஸ் மாரியப்பன் வெளியில் போய் ஆங்காங்கே திருச்சபைகளோ திருச்சபை சார்ந்த மக்களோ கொடுக்கின்ற சிறிய காணிக்கைகளை வைத்து மட்டுமே இந்த ஊழியம் நடைபெறுகிறது. வெளிநாட்டில் இருந்தோ தனிப்பட்ட மனிதரோ யாருமே நிரந்தரமாக இவ்வளோ தரேன்னு சொல்கிறவங்க கிடையாது. சில சபைகள், சில மக்கள் ஒரு சில காணிக்கைகள் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த ஊழியம் இல்லாத காலங்களிலே நீங்கள் எங்களுக்காக அதிகமாய் ஜெபிக்க கர்த்தர் ஏவினால் உங்கள் பிள்ளைகளைப் போல, ஒரு பிள்ளைகளைப் போல் நினைத்து, உங்கள் பிள்ளைகளுடைய திருமண நாள், பிறந்த நாள் போன்ற நாட்களிலே, இல்லை தொழிலில் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது பொருத்தனை காணிக்கைகள், தோத்திர காணிக்கைகளை கொடுத்து இந்த
ஊழியங்களை தாங்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை கூட்டம் ரொம்ப அழகாக நடந்துட்டுருக்கு. உபவாச கூட்டம் எந்த குறைவு இல்லாமல் அழகாக கர்த்தர் நடத்திட்டு இருக்காரு. எப்படி நடக்குதுன்னா, ஒவ்வொரு மாதமும் சாப்பாடு போடுவதற்கு ஒவ்வொரு சாட்சியின் காணிக்கை தான் சாப்பாடு போட வைத்திருக்கிறது. போன மாதம் கூட கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து ஒரு குடும்பம், அதே போல் கொடரோடு திருச்சபையிலிருந்து ஒரு குடும்பம், சென்னையிலிருந்து 2 குடும்பங்கள் வந்து என்ன செஞ்சாங்க, இந்த ஊழியத்தில் உபவாச கூட்டத்தில் சாட்சிகளோடு பங்கெடுத்து கொண்டார்கள். நானே ரொம்ப நேரம் நிற்கிறேன்னா எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் சாட்சிகளை ஊடால எங்கிட்ட சொல்லி கேமரா திருப்பி சில காரியங்கள் செய்ய முடியாது. அந்தளவுக்கு நம்முடைய திருச்சபை பெரிய சபைகளும் கிடையாது. ஆகையினால இந்த குட்டி பரலோகத்தில் எங்களால் முடிந்தவரை கர்த்தரை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதில் அநேக விடுதலைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட உபவாச கூட்டத்தில் நீங்களும் கூட கலந்து கொண்டு எங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. தொடர்ந்து எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்களுக்காக, நலத்திட்ட பணிகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளுக்கு கீழே போடக்கூடிய தொலைக்காட்சியில் பார்க்குறவங்க, ஆன்லைனில் இணைந்து கொண்டிருக்கிறவங்க 9360383940 என்ற நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பகுதியிலே ஊழியங்களை நிறைவேற்ற விரும்புவீர்கள் என்றால், உங்களுக்கு ஒரு தாகம் இருக்கும் என்றால், ஒருவேளை பொருளாதார சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்தால் கூட எங்களை அழையுங்கள். எங்கள் சகோதரர்களோடு சேர்ந்து, எங்கள் பணியாளர்களோடு சேர்ந்து நான் ஊழியத்தை நிறைவேற்ற வாஞ்சியாக இருக்கிறேன். ஆகையினால் அழையுங்கள், பேசுவோம், ஜெபிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை இணைந்து கட்டுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்ன ஒவ்வொரு குறிப்புகளையும் வைத்து ஜெபிங்க. தொடர்ந்து இந்த ஊழியங்களை உங்கள் தனிப்பட்ட குடும்பங்களில் வைத்து ஜெபிங்க. இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தரை நாம் இணைந்து ஆராதிக்க போகிறோம். யாவரும் எழும்பி நிற்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. ஏன்னா காலையிலே ரொம்ப வெயில், ரொம்ப சோர்வுகள் இருக்கும். அதனால் சீக்கிரமாக உங்களை வீட்டுக்கு அனுப்ப நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். அல்லேலூயா. எல்லாம் கைகளை தட்டி அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பாட்டு தான் பாடி அப்படியே கர்த்தரை ஆராதிச்சு தேவ வசனத்துக்குள்ளாக உங்களை அனுப்ப போகிறேன். ஏன்னா இந்த தவசு காலத்தினுடைய முக்கியத்துவத்தை இந்த நிறைவு வாரத்தில், பரிசுத்த வாரத்தில் உங்களுக்கு சொல்லலாம் என்று கர்த்தர் என் மனதில் போட்டு கொண்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக அதைத்தான் நான் உங்களுக்கு வைக்க போகிறேன். அதற்கு முன்னாடி அப்படியே வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி ஆண்டவர் இந்த நாளை கொடுத்திருக்கிற கிருபை, இந்த நாள் கொடுத்திருக்கிற இரக்கத்துக்காக, இந்த நாள் கொடுத்திருக்கிற தயவுக்காக அவருக்கு மறுபடியும் நன்றி செலுத்தி ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. எப்பொழுதும் ஆராதனை ஆரம்பிக்கிற வேலையில் துவக்கத்தில் பாடுவேன். இன்னைக்கு ஆராதனையில் பாட சொல்லி என் மனதில் கர்த்தர் ஒரு ஏவுதல். ஏன்னா நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு வரியும் நாங்கள் பாடும்போது அப்படியே பின்னாடி இருந்து வாயை திறந்து எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கணும். எனக்கு அப்படி ஒரு அந்த பாட்டை வார பாடும்போது சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் உங்கள் வீட்டுக்குள்ள, உங்கள் தொழிலில், உங்கள் குடும்பத்தில் அவரை உயர்த்தும் போது வரணும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எடுத்துக்கங்க. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா. வலது கரத்தை உயர்த்தி பாடுவோமா? உன்னத தேவனே, ஆமென். ஓசனா ஓசனா ஓசனா. வலது கரத்தை உயர்த்தி ஓசனா. நல்ல வாயை திறந்து பாடுங்க. உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆமென். அவர் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமாங்க? கண்மணி போல காத்து, கழுகு போல சுமத்து, இன்னைக்கு அவர் சொன்னதன்படியே இந்த 2026 கூட பரிசுத்த வாரத்துக்குள்ள ஓய்வு நாள்ல நம்ம நிக்க வச்சிருக்கிறார்னா, எப்படி வாயை மூடிட்டு உங்களால இருக்க முடியுதுன்னு தெரியல, கை தட்டாம இருக்க முடியுதுன்னு தெரியல. ஆனா என்னால என்ன செய்ய முடியல தெரியுமா?
இருக்க முடியலங்க. எத்தனையோ ஊருக்கு போனேன், எத்தனையோ மாவட்டத்துக்கு போனேன், திரும்ப சேதம் இல்லாம வந்திருக்கிறேன்னா அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தாங்க. அந்த வாக்கு அப்படியே நினைச்சு என்னை கூட அவர் கண்ணின் மணி போல கருத்தாய் விசாரித்து, ஓ என்னை பாதுகாத்து இருக்கிற தெய்வமாக இருக்கிறார், அவரை நான் மகிமைப்படுத்த போறேன். பாடுமா? மணி போ காப்பவரே ஆராதனை ஆராதனை. இன்னொரு முறை ஐயா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. இன்னொரு முறை. கழுகு போல மீட்பவரே ஆராதனை ஆராதனை. கரங்களை அசைத்து ஓசனா, கைகளை உயர்த்தி உன்னத தேவனே. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்க்காதீங்க. ஓசனா ஓசனா ஓசனா. நல்ல டிவியை சத்தமா வச்சு ஓசனா கூட பாடுங்க. உன்னத தேவனே. ஆமென். ரிபா ஷதலே ஓசனா ஓசனா ஓசன்னா. யோசனையில் பெரியவரே ஆராதனை. வாசிங்க. ஆராதனை. சிலுவையினால் மீட்டவரை பாட போறோம். சிறகுகளால் மூடி இருக்கிறதுனால பாட போறேன். இன்னைக்கு பாருங்க, எல்லா பிள்ளைகளும் அப்படியே அவருடைய சட்டையின் நிழல மகத்துவத்தை ருசிச்சுட்டு உங்க வீட்டுக்கு போக போறீங்க. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் சிலுவையை நோக்கி பாருங்க. நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும். சிலுவையினால் ஆமென் மீட்டவர். கையை அசைச்சு மேல உயர்த்தி பாடுங்க. ஆராதனை ஆமென் ஆராதனை. என்னை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. இன்னொரு தடவை சிலுவையினால் சிலுவையினால். சொல்லுப்பா, வாயை மூடாதீங்க, சொல்லுங்க. ஆமென். ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா ஓசன்னா. நீங்க பாருங்க, இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஒரு பெரிய மிராக்களை பார்க்க போறீங்க. ஏன்னா உங்களோட இருக்கிற தேவன் உங்களை சாதாரணமா இல்ல, சிறகுக்குள்ள மூடிட்டாரு. அல்லேலூயா. ஓசன்னா ஓசன்னா ஓசன். இன்னொரு முறை. ஓசன்னா உன்னத தேவனே. நல்லா ஃப்ரீயா ஆராதிங்க. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. வழி நடத்தும் விண்மீனே. ஒப்பு கொடுங்க. ஆராதனை. முடிக்க போறேன். ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை. என் வாழ்க்கையெல்லாம் எத்தனையோ தடவை இருளுக்குள்ள போயிருக்கு. ஆனா வழி நடத்துகிற விண்மீன், ஒளி வீசுகிற விடிவெள்ளி என்னை நடத்தி இந்த இடத்துல உங்க முன்னாடி நிக்க வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன்.
அப்படிப்பட்ட ராஜாதி ராஜனை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நல்ல கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். என்னை அவர் பிரகாசிக்க பண்ணுவாரு. அவர் ஒளி என் மேல படும். ஆராதனை வழி நடத்தும். பாடுங்க. விண்மீனே கூப்பிடு. ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடிவெள்ளியே. ஆராதனை ஆராதனை. ஓசன்னா ஓசன்னா உன்னத தேவனே. எல்லா கைகளை உயர்த்தி, எல்லா கைகளை தட்டி, ஆதியும் அந்தமுமான தெய்வத்தை, அல்பா மேகாவான தெய்வத்தை, இருக்கிறவைகளை இல்லாதவைகளை போல் பண்ணுகிற தேவனை, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் பண்ணுகிற தேவனை, கோழி தன் குஞ்சுகளை சட்டையின் கீழ் வைத்து பாதுகாக்கிறதை போல இத்தனை ஆண்டுகளும், இத்தனை மாதங்களும், இத்தனை வாரங்களும் உங்களுக்கு ஆராதிப்பதற்கு ஒரு புதிய பலனை, தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிற தெய்வத்தை அப்பா, இன்றும் கூட நீர் விடிவெள்ளியாக, இன்றும் கூட என் வாழ்க்கையில் வெளிச்சத்தை தருகிறவராக, இன்றும் கூட இருளை வெளிச்சமாக்குறவராக, கோணலை செம்மைப்படுத்துகிறவராக, தீங்கை எடுத்து போட்டு சமாதானத்தின் ஆவியை தருகிறவராக அப்பா, என் உள்ளத்திலே வாரும், என் இல்லத்திலே வாரும், இந்த திருச்சபையில வாரும். நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறேன். பொய் சொல்ல ஒரு மனிதர் அல்ல என்பதை அறிந்திருக்கிறேன். இப்போது எனக்கு ஒரு வழியை காட்டுங்க. இப்பொழுது என் வாழ்க்கையில ஒரு விடிவெள்ளியா வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. படுமா. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா. எல்லாம் சொல்லுங்க. அவர் ஓசன்னா என்று நான் பாடும்போது, அவர் உன்னதத்தை விட்டு எனக்காக இறங்கி வந்தபடினாலே, எனக்காக பாடுபட்டதினாலே, எனக்காக ரத்தம் சிந்தினதினாலே, எனக்காக காரியம் விழுந்ததை ஏற்றுக்கொண்டபடினாலே, எனக்காக கழுவப்பட்ட ரத்தத்தை என் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறபடினாலே, என் கண்ணீரை துடைப்பதற்கு, என் கவலையை மாற்றுவதற்கு என் மேல் கரிசனை உள்ள தேவன், என் மேல் அன்புள்ள தேவன், என்னை ஜீவரட்சனை செய்ய வந்த தேவன். இன்றும் கூட நான் ஆராதிக்கும் போது அதிசயமானவதை செய்து அற்புதங்களை தந்து என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் என்னை மேலான ஒரு மனிதனாக உன்னதத்திலே என்னையும் அமர பண்ணுவார். எனக்கு ஒரு சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்துவார். அவர் கழுதையின் மேல் வந்தபோது முன்னடப்போரும் பின்னடப்போரும் ஓசன்னா என்று பாடினார்கள். அதை போல இன்றைக்கு எங்கள் ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிற வேளையிலே இந்த உன்னதமான தெய்வத்தை, உயரத்தில் வைத்து அலங்கரிக்கிற தெய்வத்தை, உற்சாகத்தின் ஆவியை கொடுக்கிற தெய்வத்தை, மனிதனை போல் இல்லை என்று சொல்லாத தெய்வத்தை, மனிதனை போல் மாறுத்தரம் பேசாதவர் அல்ல, பேசுகிற தெய்வத்தை இப்பொழுதும் நான் உயர்த்தி பிடித்திருக்கிறேன். என்னை அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே, அன்னைக்கு எப்படி சாத்திரியார்களுக்கு உம்முடைய நட்சத்திரம் வழிகாட்டினதோ, இன்னைக்கு எப்படி உம்முடைய வேத வசனம் எனக்கு வழிகாட்டுகிறதோ, அதை போல இன்றைக்கும் கூட அந்த வழிவாசல் திறக்கப்படும் என்று என் வீட்டில் வேண்ட காரியமெல்லாம் கர்த்தர் செய்வார் நம்பி நான் வந்திருக்கிறேன்ப்பா, நான் ஆராதித்திருக்கிறேன்ப்பான்னு சொல்ற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் என்ன தேவை இருக்கோ, என்ன தடை இருக்கோ, என்ன பிரச்சனை இருக்கோ, என்ன போராட்டம் இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நீர் புதிய வழிவாசல்களை திறந்து தருகிற தேவனாய், புதிய வழிவாசல்களை உண்டு பண்ணுகிற தேவனாய், ஆண்டவரே நீர் திறந்த வாசலை எவராலும் அடைக்க முடியாது என்பதுபடினாலே உம்முடைய சமூகத்தில் வந்த பிள்ளைகள், ஆராதித்த பிள்ளைகள், பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. நான் யாருடைய நிமிரத்தையோ நிறத்தையோ பார்க்கணும் நினைச்சா கூட பார்க்க முடியாது. என்னை சிலுவையினால் மீட்டிருக்கிறேன். இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஆராதித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீட்டுக் கொள்வேன்.
அதற்காகவே இந்த உலகத்திலே வந்தீர், மீண்டும் வருவேன் என்று வாக்களித்தீர். ஆமென். அந்த வாக்கை நம்பி இப்பொழுது உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருடைய மனபாரங்களை, ஏக்கங்களை, விருப்பங்களை அறிந்திருக்கிற தேவன், இந்த ஆலயத்திலே, இந்த ஆலயத்தின் ஆராதனைகளை பார்க்கும்போது நித்தியமான சமாதானம் வரும் என்று நம்புகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் யோவானில் வாசிக்கிறதன்படி உம்முடைய சமாதானம் கிடைத்து சாட்சி உள்ள வார்த்தையை கேட்டு உம்மை துதிக்க, தோத்தரிக்க, ஏக்கங்கள், மனபாரங்கள் தீர்க்க உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இம்மட்டும் நடத்துனீங்க, இம்மட்டும் ஆராதிக்க பலன் தந்தீங்க, இம்மட்டும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீங்க பலன் தர வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி விரும்பியாக்கி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இப்போவுமே நான் ஒரு காரியம் சொல்லுவேன். எவ்வளோ நேரம் பாடினாலும், எவ்வளோ நேரம் ஆராதித்தாலும் நிச்சயமாக அது சந்தோஷம்தான், சமாதானம் தான். ஆனால் மனிதன் பிழைக்கணும்னா, மனிதன் வாழணும்னா, மனிதன் ரட்சிப்பை பெற வேண்டும் என்றால், மனிதனுக்கு சமாதானம் வர வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை என்பது மிக மிக அவசியம். ஒரு சிலர் பாட்டை விரும்புவாங்க, ஒரு சிலர் இந்த ஊழியத்துக்கு கொடுக்கிறது காரணமே தேவையான வார்த்தை கிடைத்து அந்த வார்த்தை நிறைவேறிதான் இந்த ஊழியத்தை ஆதரிக்கிறாங்க. அல்லேலூயா. இது எப்படியானாலும் இந்த நாளிலே ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே உங்கள் யாவரையும், தொலைக்காட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறவர்களையும் வாழ்த்துவதிலே, தோத்திரங்களை செலுத்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காய் செய்யக்கூடிய இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, கட்டாயமல்ல, விசனமாய் அல்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது எங்களோடு கூட தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? தவசு காலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தானங்கய்யா? லெந்து காலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று சொல்லுவான் வசந்த காலம் அப்படின்னுவான், இலையுதிர் காலம் அப்படின்னுவான். அதிகமான உபவாசங்கள், அதிகமான தீர்மானங்கள் நம்ம என்ன செய்கிறோம்? எடுத்துக்கொள்வோம். அப்படி தானே? சிலர் அதில் பூ வைக்க மாட்டாங்க, பொட்டு வைக்க மாட்டேம்பாங்க. சில பேர் கறி சாப்பிட மாட்டோம், மீன் சாப்பிட மாட்டோம் அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் கேத்தலிக் பீப்புள்ஸ் வேறு மாதிரி, அவங்க ஒரு மாதிரி அந்த சாம்பலை கொண்டு வச்சு என்னென்னமோ செய்து அந்த நாள்லேருந்து தொடர்ந்து என்னமோ ஒவ்வொருத்தரும் இது எப்படியோ போயிட்டுருக்கு. ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பாடுபட வேண்டும் என்பதும், பாடுபடுவது எதற்காக என்பதும் நாம் தெரிந்தும் தெரியாதவர்கள் போலவே நாம் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நீ அது குழப்புறீங்க அப்படின்னு கேட்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம செய்கிற ஆட்கள் இன்னைக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கே இருந்திருக்கிறாங்க. இந்த தவசு காலம் என்பது என்ன? அவருடைய வார்த்தைகளை கேட்டு சுவைப்படுத்தி கொள்ள வேண்டும், சீர்படுத்தி கொள்ள வேண்டும். புதிதான காரியங்கள் நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? இளங்கிளையை போல துளிர்க்க வேண்டும். ஆனால் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? இளங்கிளையை போல புதிய காரியம் தவிர்க்க மாட்டேங்குது. 40 நாளைக்கு மட்டும் தள்ளி வச்ச காரியம் திரும்ப என்ன செஞ்சிருது? வந்துடுது. இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் தான் அப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு இருக்கிற ஜனங்களும் நிறைய ஆண்டவரை கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் ரொம்ப அழகாக கர்த்தருடைய வார்த்தை அங்கே வருது பாருங்க. 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நான் நிறைய தடவை இதை பற்றி பேசியிருக்கேன். ஏன்னா இப்போவும் கர்த்தர் திரும்ப பேசுகிறாங்கிறார். ஏன்னா சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நமக்கானது, எனக்கானது, உங்களுக்கானது. 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். என் ஜனங்கள், என் ஜனங்கள். யாரை பார்த்து ஆண்டவர் என் ஜனம்னு சொல்லுவாருங்க? கொலைக்காரனை பார்த்து, குடிகாரனை பார்த்து, கொள்ளக்காரனை பார்த்தா இல்ல. அவரால் மீட்கப்பட்ட ஜனங்கள், அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அவரால் பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவரோடு பாடுபட சம்மதித்த ஜனங்கள். அப்படி கூட சொல்லலாம். அவரோட பாடுபடலாம் நம்ம யாரும் சம்மதிச்சிருக்க மாட்டோம். நம்மளே நாமே சொல்லி ஒரு சந்தோஷம் வேணா பட்டுக்கலாம். அல்லேலூயா. ஆனா அவர் ஏசாயா 63:9 படி நம்முடைய எல்லா நெருக்கங்களுக்காக அவரும் நெருக்கப்பட்டு இந்த உலகத்தில் வந்தார் என்பது நமக்கு தெரியும். சரி, போகட்டும். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை, வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள், தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இந்த காலத்தில் எழுதப்பட்ட வார்த்தையா இது? எரேமியா புத்தகம் என்பதே என்ன புத்தகம்? பழைய ஏற்பாடு. கிமு கிபின்னு சொல்ற மாதிரி பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ஆனால் 2 ஏற்பாட்டுக்கும்
நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ஒரே கடவுளாக இருக்கிறார். அல்லேலூயா. அதை கூட உணர்த்துகிற ஒரு பழைய பாட்டு நான் உங்களுக்கு யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கிறேன், தெரியும். நம்ம சபையில் பாடியிருக்கேன். 2 ஏற்பாட்டிலும் ஒருவரே தேவன், வானத்தும் பூமிக்கும் கர்த்தர். 3 முற்பிதாக்கள், 4 சுவிசேஷம், 5 மோசே நூல்கள், 6 கச்சாடி, 7 விண்ணப்பம், 8 வாத்தியம், 9ஆம் மணியில் ஜீவனை விட்டார், 10 கற்பனைகள், 11 அப்பம், 12 ஸ்ரீஷர், இப்படி சொல்லி பாடலை கொடுத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்மை பார்த்துதான் அவர் சொல்கிறார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீரை என்ன செஞ்சிட்டாங்க? விட்டுட்டாங்க. இன்னொரு காரியம், தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கென்று வெற்றி கொண்டார்கள். இதை பார்க்கும்போது எனக்கு தவசு காலங்கள் வந்தபோது எல்லாத்தையும் சரி பண்ணுறது போல சரி பண்ணிட்டு திரும்ப தவசு காலம் முடிஞ்ச உடனே வெடிப்புள்ள தொட்டிகளை என்ன செஞ்சுக்கிறோம்? வெட்டிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன வராது? ஆசீர்வாதம் வராது. இது முற்றிலும் கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம். வசனத்தை கேட்கிற நாம், இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நாம், ஜீவ ஊற்றை பற்றி பிடித்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய ஜனங்களுடைய நிலைமை அன்னைக்கு எப்படி இருந்திருக்கு, இன்னைக்கு இப்படித்தான் இருக்கு. வாசிங்க 14ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ அவன் வீட்டில் பிறந்த அடிமை, அவர் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? தீமை செய்தான், ஜீவ ஊற்றை பற்றி பிடிக்கவில்லை. இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிமைப்பட்டவர்களாய், கொள்ளை போனவர்களைப் போல் தலைமறைவாய் இருக்கிறவர்களாய், ஆசீர்வாதம் வராதவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த உலகத்தில் அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தும் தரித்திரராக வந்ததனுடைய நோக்கம் நீங்களும் நானும் ஐஸ்வர்யவானாய் மாறுவதற்கு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்ச காலம் அதற்கு முயற்சி எடுக்கிறோம், அதனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், தீர்மானங்களை எடுக்கிறோம். இது முடிந்த உடனே எல்லாவற்றையும் மறந்து போய் விடுகிறோம். நம்ம மட்டும்தான் அப்படி இருக்கோம் நினைக்கல. பைபிளில் பழைய ஆட்கள் அப்படி தான் இருந்திருக்கு. இதை படிச்சுட்டு இன்னைக்காவது அவங்களுக்கு என்ன நடந்தது, நமக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 10ஆவது அதிகாரம் 1 வசனம். பைபிளை நிறைய பேர் படிக்கிறோம், இல்லைன்னா சொல்ல முடியாது. அது பாடமாக படிச்சுட்டு போகிறோம், மனப்பாடம் செய்வதில்லை. பாடமாக படித்தா என்ன செய்யாது? புத்தகம் முடியும், வாழ்க்கையில் விளங்க வேண்டிய விஷயம் என்ன செய்யாது? விளங்காது. அதே மனப்பாடம் செய்து வைத்தோம்னா, இருதயத்துக்குள்ளே பதித்தோம்னா நமக்கு நல்ல மார்க் வரும். பிள்ளைங்களை கூட நான் அதிகமாக சொல்லுவேன், படிக்காதீங்க, மனப்பாடம் பண்ணுங்க. இன்றைக்கி நிறைய வீட்டில் எங்கள் சகோதரர்கள் வீடுகளில் நான் பார்ப்பேன், என் பிள்ளை நல்லா படிக்குதுங்க, எப்போ பார்த்தாலும் எழுதிக்கிட்டு இருக்கையா அப்படிம்பாங்க. சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டோம்னா சொல்ல தெரியாது. காரணம் என்னென்னா, படிக்கிறது கிடையாது. ஹோம்ஒர்க் என்ன உண்டோ அதை அப்படியே இந்த நோட்டில் இருந்து பார்த்துட்டு இந்த நோட்டில் என்ன செஞ்சுருவாங்க? எழுதிடுவாங்க. அது வேலைக்காகாது. அதனால தானே அந்த காலத்தில் என்னமோ சொல்லிட்டான், ஏட்டு சுரக்கா, சொல்லுங்கண்ணே, ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. படிக்கக்கூடாது, உள்ள இருதயத்தில் வச்சு ஒழிச்சு வச்சு அதை என்ன செய்யற? நாள்தோறும் தியானிக்கணும். தியானிக்கணும். நான் தியானிக்கிறதுனால தான் திரும்ப உங்களுக்கு திரும்ப பேச முடியுது, திரும்ப பேச முடியுது. ஏன் பேசுகிறேன்? அந்த ஜீவ ஊற்றை நம்ம பற்றி பிடிக்கணும். வெடிப்புள்ள தொட்டிகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து போகணும். இந்த வருஷத்துலேயும் அப்படியே கடந்து வந்துட்டு உபவாசம் இருந்துட்டு பரிசுத்த வாரத்துக்குள்ள 6 நாளும் ஜெபம் இருக்குது. நம்ம சர்ச்சிலையும் சரி, எல்லா சர்ச்சிலையும் சரி. இனி வர்ற வாரத்தில் ஜெபமெல்லாம் நல்லதுதான், தியானங்கள்லாம் நல்லதுதான். பல ஊர்களிலிருந்து ஊழியக்காரரை கூட்டு வந்து பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் நல்லதுதான். ஆனால் திரும்ப என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த ஜீவ ஊற்றை விடுகிற அனுபவம் வரக்கூடாது. வெடிப்புள்ள தொட்டியே நமக்குள்ள திருப்ப என்ன செய்யக்கூடாது? வெட்டக்கூடாது. வெட்டுனீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. அந்த காலத்தில் இருக்கிறவங்களே வெட்டினாங்கன்னு சொன்னேன்ல, இருந்தாங்கன்னு சொன்னேன்ல, வசனத்தை காமிச்சா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். வாசிங்க ஐயா. 1 கொரிந்தியர் 10ஆவது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியா நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். இன்னைக்காவது சுகர் கம்மியா இருக்கு, சுகர் கூட இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிட்றோம். ஆனால் அவர் என்ன செஞ்சாங்க? அன்னைக்கு எல்லாருக்குமே ஒரே மன்னா. இன்னைக்காவது
அக்கோப்பினா என்னென்னமோ வாட்டர்லாம் வந்துருச்சு. இப்போ கூட வாட்டர் கேனு 3 ரூபா ஏற்றிட்டாங்க, 25 லிட்டர் கேனு 5 ரூபாய்க்கு ஏற்றிட்டாங்க. சரி போகட்டும். இப்படி பல விதமான தண்ணி வந்துருச்சு. எனக்கு இந்த தண்ணி தான் டேஸ்ட்டு, அந்த தண்ணி தான் டேஸ்ட்டு. ஆனால் அன்னைக்கு நிலைமை என்ன? வாசிங்க. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அதனாலதான் நம்ம பாடுறோம், கன்மலையை திறந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே தம் ஜனங்களின் தாகம் தீர்த்தார். அவர் தாகம் தீர்த்தாரு. ஆனா நம்ம அந்த தாகத்தை தீர்ந்தவர்களாய் பெற்றுக்கொண்டவர்களாய் அவர் தாகத்தை நிறைவேற்றி இருக்கிறோமா? இல்லை. என்ன செஞ்சிட்டோம்? ஜீவ ஊற்றை விட்டுவிட்டோம், வெடிப்புள்ள தொட்டியை வெட்டி கொண்டோம். அடுத்து என்ன சொல்றார்? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்கய்யா. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. ஏன்? அவர் தானே ஞானஸ்தானம் கொடுத்தாரு, அவர் தானே சமுத்திரத்துக்குள்ள நடத்தினாரு, அவர் தானே மேக ஸ்தம்பத்தை வச்சு பாதுகாத்தாரு. அதனால தானே அன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளனே பாடுறோம். ஏன் பிரியமா இருக்கல? ஏன் பிரியமா இருக்கல? ஜீவ ஊற்றை விட்டு விட்டார்கள். இன்னைக்கு அதே மாதிரி தான். சில நேரங்களில் சில காரியங்கள் வருஷங்கள் நாட்களும் போகுது, நமக்கு ஆசீர்வாதம் வல்லியே, நமக்கு ஆசீர்வாதம் வல்லியே அப்படின்னு நினைக்கிறீங்களா? எந்த இடத்துல ஜீவ ஊற்றை நாம் விட்டு இருக்கிறோம்? இந்த தவசு காலத்தில் சரிப்படுத்தணும். எந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையிலே வெடிப்புள்ள தொட்டிகள் இருக்கிறது? இந்த தவசு காலத்தில் உங்களை நீங்கள் என்ன செய்து பார்க்கணும்? ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையை தெரிஞ்சு கரெக்டாக என்ன பேஸ்ட் போடணும், என்ன சிமெண்ட் போடணும், போடாத வரைக்கும் அது என்ன செய்யாது, நிற்காதுல்ல. ஒரு சாதாரண டேங்க் ஓட்டை, சாதாரண காங்கிரீட் ஓட்டைக்கு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் வெடிப்புள்ள தொட்டிகள் இருக்கிற விஷயங்கள் இருந்தா எப்படி நிறையும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்றும் நிறையாது. காரணம் என்னன்னா, 40 நாள் பக்தியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் இன்னைக்கு பெரிய போச்சு. அன்னைக்கு அப்படித்தான் கேட்குற நேரம் ரொம்ப பக்தியா மோசையை கூப்பிட்டு, ஆண்டவர்கிட்ட ஜோமனு, எனக்கு இறைச்சி வேணும், தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்த பின்னாடி என்ன நடக்கும்? வாசிங்க. எப்படி எனில் அவர்களிடத்தில் தேவன் பிரியமா இருக்கவில்லை. ஏன்னா வாசிங்க தொடர்ந்து, பிரியமா இருக்கவில்லை. அதுக்கப்புறம் ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்ததை போல, அதாவது அவர்கள் ஆசைப்பட்டதை போல, அவங்க செஞ்சதை போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சிக்காதபடிக்கு திருஷ்டாந்தங்களாக, எச்சரிப்புகளாக எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் என்ன செஞ்சான்? புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாண்டு எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி. அதுல இன்னும் சிலர் என்ன பண்ணாங்க? கொஞ்சம் வாசிருங்க. அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக ஆனது போல நீங்களும் ஆகாதிருப்பீர்கள். 40 நாள் ரொம்ப பக்தியாக இருப்பான். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வருதுங்க. அப்போ அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அவன் தான் காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு 2 மாதம் காலையிலேயே குளிச்சுட்டு அப்படியே பாதி குளிச்சும் பாதி குளிக்காமல் போய் என்னத்தையோ வாங்கி தின்னுட்டு என்னென்னத்தையோ பண்ணிட்டு வரான். அப்போ அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? அவனுக்கும் பெருசாக ஆசீர்வாதம் வரல, நமக்கும் ஆசீர்வாதம் வரல. ஆனால் நமக்கு அப்படியா? நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனையா? நம்முடைய தேவன் அவருடைய ஜீவனை கொடுத்து மீட்டு இருக்கிறார் ஐயா. அவர் என்ன சொன்னார்? நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி திருவுளம் பற்றுங்கள். வரும் அளவுக்கு அவர் செய்ததை நினைக்கணும், அவருடைய வசனங்களை நினைக்கணும், அவருடைய வசனங்கள் உள்ள கிரியை செய்யணும். ஆனால் நம்ம என்ன செய்யறதில்லை? 40 நாள் அடக்கிறோம். திரும்ப என்ன செய்யறோம்? பழைய குருடி கதவை துரடின்னு வேலையை ஆரம்பிச்சிடும். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்காகவும் பாடுபட்டதனுடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கை சீர்பட வேண்டும், சிறப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெடிப்புகள், தொட்டிகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம். ஆனா நம்ம என்ன செஞ்சிடும்? கொஞ்ச காலங்கள், எல்லாமே கொஞ்ச காலங்களாகவே செய்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு மனிதன் ஒரே முறை பிறப்பதும் ஒரே முறை மரிப்பதுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டமாக இருக்கிறது. நம்ம சும்மா பிறந்து சும்மா சாகக்கூடாது. அப்பப்ப புது சிருஷ்டி, அப்பப்ப பழைய சிருஷ்டியா? சொல்லுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. ஆனால் அப்பப்ப என்ன செஞ்சிருது? பழைய சிருஷ்டியும் தலையை தூக்கி பார்த்துருது. இன்னைக்கு நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குமானால் இந்த பரிசுத்த வாரத்திலாவது
எபிரேய நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம்ல, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. அந்த பரிசுத்தத்தை என்ன கெடுக்கும்? உங்க வெடிப்புள்ள தொட்டி உள்ள வாழ்க்கை என்ன செஞ்சிடும், கெடுத்துவிடும். இதுல பார்க்கும்போது நிறைய காரியத்தை சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா சொன்னா என்ன வைவீங்க? பரிசுத்த குலைச்சல் எங்கிருந்து வருது அப்படின்னா 2 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள்லாம் நன்கு தேறினவர்களாக இருப்பீர்கள். ஒரு சிலர் என்னை விட நல்லா ஜெபிக்கக்கூடியவர்கள், வேதத்தை வாசிக்கக்கூடியவர்கள். ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு என்ன செய்யல, முறுமுறுக்கிற அனுபவம் குறையலை. 40 நாள் குளித்தவொடனே தண்ணி அடிக்கிற அனுபவம் மாற மாட்டேங்குது. கிறிஸ்தவ மக்கள் இன்னைக்கு அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறவங்க பெருகி போனாங்க. உண்மையாக அது ஒரு வேதனைக்குரிய விஷயம். கட்டாயம் நல்ல நாளில் தானே குடிக்கிறோம். அப்போ மற்றவங்களுக்கு நமக்கு என்னங்க வித்தியாசம் சொல்லுங்க? மற்றவங்களுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கும் இதை கேட்கிற என் அன்பான தேவ ஜனமே, வசனத்தை கேட்கிறவங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? சாதாரணமாக இருக்கக்கூடாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், திரும்ப நம்ம இந்த பகுதிக்கு வருவோம். ஏன்னா நல்லா இருக்கும். இன்னும் 2 வசனம் அதில் தேவைப்படுது. 1 கொரிந்தியர் 10. திரும்ப நம்ம இந்த பகுதிக்கு வருவோம். 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். நீங்கெல்லாம் வசனத்தை நாள்தோறும் கேட்டு, வருஷந்தோறும் கேட்டு, வாரந்தோறும் கேட்டு நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவங்க. இப்ப கூட உங்களை சரி பண்ணலாம். விதைக்கப்பட்டவர்கள். வாசிங்க தொடர்ந்து. வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நீங்க நம்ம எப்படி இருக்கோம்? வசனத்தை காக்கிறது இல்லையே. நல்ல நிலத்துல விழுந்திருக்கான்னு தான் தெரியல. அதனாலதான் ஜீவ ஊற்றை என்ன செஞ்சிடறோம், விட்டுறோம். ஜீவ தண்ணீரை என்ன செஞ்சிடறோம், பெற்றுக்கொள்ள முடியல. ஏதோ தண்ணியை தேடி ஓடினா எப்படி ஜீவ தண்ணீரை பெற முடியும்? ஏதோ சாப்பாடை தேடி ஓடினா எப்படி ஆண்டவருடைய மன்னா உங்களுக்குள்ள கிரியை செய்யும்? ஹலோ, எனக்கு அன்பான தேவ ஜனமே, என் ஜனங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. என் ஜனங்கள் 2 தீமைகள். அன்னைக்கு 2 தீமைன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை தீமைகளை எத்தனை பேர் செய்யறோன்றது கண்டிப்பா செய்யறவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரியும். யாருக்குமே தெரியாம எந்த காரியமும் இல்லை. யாருக்குமே தெரியாம எந்த காரியமும் இல்லை. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. படிச்சு பாருங்க, அதுல இருக்கு. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதுதான் முதல்ல என்ன வருதுன்னா, ஜீவ ஊற்றை பற்றி பிடிக்காம இருக்கிறதுக்கு பெரிய காரியமா இருக்கு. அது வந்ததுனால தான் அங்க புசிக்க, குடிக்க, உட்கார்ந்து விளையாட என்று எழுந்திருக்கிறதுக்கு என்று எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் எத்தனை ஆயிரம் பேர் அழிக்கப்பட்டாங்க? அதுல இருந்து வாசிங்க. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி பாத்தீங்க. அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. வேசித்தனம்னா எப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. சரி போகட்டும், அதை பத்தி பேச வேண்டாம் நினைக்கிறேன். சரி, வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக இருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை. ஆமென். இன்னைக்கு நம்ம கிட்டே தான் இருக்கு. என்னதான் தேடினாலும், எத்தனை கிறிஸ்மஸ் வந்தாலும், எத்தனை ஈஸ்டர் வந்தாலும், எத்தனை குட் ஃப்ரைடே வந்தாலும், எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு இதை கொடுக்கட்டும், நான் அவருக்கு இதை செய்கிறேன். அல்லேலூயா. நீங்க முதலாவது உங்க இருதயத்தை பரிசுத்தமா உண்மையா கர்த்தருக்கு கொடுங்க. ஜீவ ஊற்ற பட்டி பிடிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற வெடிப்புள்ள தொட்டிகளை எடுத்து போடுங்க. கர்த்தர் உங்களுக்கு தேவையானது என்னது என்பதை அவர் என்ன செஞ்சிருப்பாரு, அறிந்திருப்பார். சுவிசேஷம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் என்ன செய்கிறார், அறிந்திருக்கிறார். இன்னும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தை மட்டும் ஒருவர் வாசிக்கலாம். திரும்ப நம்ம இந்த பகுதிக்கு வருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தை மட்டும் திரும்ப வாசிக்கலாம். நல்லா இருக்கும் பாருங்க. அழகான வசனம், அருமையான வசனம். அதிக ஒரு முறை நாம் வாசித்திருக்கிற வசனம் தான். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஏன் வரலன்னா, நமக்குள்ள என்ன செய்யறோம், ஜீவ ஊற்றை பிடிக்கிற அனுபவம் குறைந்து கொண்டிருக்கிறது. வெடிப்புள்ள தொட்டிகள் அநேக காரியங்களில் இருக்கிறது. சிலர் பணம் சம்பாதிக்கணும்னு வெடிப்புள்ள தொட்டிகள் பல காரியங்களில் விழுந்து போய் கிடப்பாங்க.
சிலர் நகை சேர்க்கணும். சிலர் வீட்டுக்கு மேலே வீடு கட்டணும். இன்னும் சிலர் பல விதமான காரியம், குடிச்சு வெறிச்சு அழிச்சு எத்தனையோ காரியம். என்ன நடக்குது? இப்போ வந்துருங்க, விட்ட இடத்துக்கு வந்துருங்க. கொரிந்து நிறுவத்துக்கு வாங்க, நல்லா இருக்கும் பாருங்க. இன்னும் ஒரே ஒரு வசனம் நல்லா இருக்கும் பாருங்க. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டதை போல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து. இன்னைக்கு நம்ம சபையில இருக்கு, எல்லா சபையில இருக்கு, 10 மணிக்கு முடிக்கணும். முத்தைகால் ஆகி போச்சுன்னா அங்கிருந்து சேருவேன் அப்படின்னு ஒன்று வரும், இன்னொன்று அப்படின்னு வரும், இன்னொன்று என்ன வரும், அப்படி வரும். இன்னைக்கு நான் சொல்றேன், இதுவும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவ ஊற்றை பற்றி பிடிப்பதற்கு தடையாக இருக்கும். முறுமுறுக்கிற அனுபவம், பரீட்சை பார்க்குற அனுபவம். இன்னைக்கு அதெல்லாம் விட்டுருங்க. கர்த்தரிடத்துல மறந்து மன்னிப்பு கேளுங்க, மனம் திரும்பி மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இந்த பரிசுத்த வாரத்தோடு, இந்த ஓய்வு நாளோடு எனக்குள்ள இருக்கிற வெடிப்பையா ஜீவ ஊற்றை பற்றி பிடிக்கிற அனுபவங்கள், வெடிப்பை சரி பண்ணி நீங்கள் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் கொடுப்பாரு. எல்லாம் பேசும்போது நல்லா தான் இருக்குது, அதனால எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா? அதுக்காக இவர் 11 மணி வரைக்கும் வச்சு எழுத்துக்கிட்டு இருப்பாரு, நான் உட்கார முடியுமா? அப்படி தானேங்க? உட்கார்ற உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நின்று பேசுகிற எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் எப்படி பேசுகிறோம் தெரியுமா? பிடிக்க 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 ஆசீர்வாதம் வருங்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பேசுகிறோம். எல்லா விதத்தில் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவஜனமே, பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு கூட நிறைய அழிவுகள் வருது. காரணம் என்னன்னா, ஜீவ ஊற்ற தேடுற நேரத்தில் சொந்தக்காரன் விசேஷம் வச்சான், மாமையை விசேஷம் வச்சான், மச்சான் விசேஷம் வச்சான்னு போயிடுறது. இன்னைக்கு இதில் ஒரு வெக்கக்கேடு என்னன்னா, நிறைய போதகர்களே 11 மணிக்கு ஆராதனை முடிச்சுட்டு 12 மணிக்கு போய் ஆசீர்வாதம் பண்ண போகிறாங்க வேற கூட்டத்துக்கு. கிறிஸ்தவர் ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்லிக்குவோம். ஆனால் ஓய்வு நாளில் நமக்கு மிருக ஜீவன் கூட வேற எந்த வேலையும் என்ன செய்யக்கூடாதான், செய்யக்கூடாது. அப்படி தானே போட்டிருக்க? இல்லை நான் ஏதாவது தப்பா சொல்கிறேன்னா? எனக்கு அன்பான தேவஜனமே, என் ஜனம் என் ஜனம் என் ஜனம் உங்களை என்னையும் பார்த்து தான் கேட்கப்பட்டிருக்கிறது. உங்களை என்னையும் பார்த்து தான் கேட்கப்பட்டிருக்கு. அந்த எரேமியா இப்போ எடுத்துங்க, நல்லா இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வீட்டில் இருக்கும்போது படித்து பார்த்துக்குங்க. ஏன்னா 12ஆம் வசனம் வரைக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் ரொம்ப 12ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, தன்னை நீக்கிறேன் என்று நினைக்கிறவன் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 10:12 வசனத்தை வாசித்து பார்த்துக்குங்க. நிற்கிறேன் நான் சரியாக இருக்கேன் நினச்சி விழுந்துடாதீங்க. ஜீவ ஊற்றை பற்றி பிடிப்பதில் எந்த இடத்துல நம்ம இடத்துல குறைவு இருக்கிறது? வெடிப்புள்ள தொட்டி நம்ம பிஸ்னஸில் எங்கே இருக்குது? நம்ம ஊழியத்தில் எங்கே இருக்குது? நம்ம வீட்டுக்குள்ளே எங்கே இருக்குது? நம்ம மக வாழ்க்கையில் எங்கே இருக்குது? மருமக வாழ்க்கையில் எங்கே இருக்குது? உட்காந்து பிள்ளைகளோட பேசி என்ன செய்யணும்? சரி பண்ணணும். சரி பண்ணாதான் ஆசீர்வாதம் வரும். சும்மாலாம் ஆசீர்வாதம் வராது. ஏன்னா வசனத்தை கேட்டுட்டு பொறுமை இல்லாதவர்களாய், காத்துக்கொள்ள முடியாதவர்களாய், பலன் கொடுக்காதவர்களாகவே இன்னும் என்ன செய்யக்கூடாது? அடுத்த வருஷம் ஈஸ்டருக்கு வந்து உட்காரக்கூடாது, அடுத்த தவசு காலத்துக்கு வந்து உட்காரக்கூடாது. பிரயோஜனமே இல்லை. நாட்கள் ரொம்ப மோசம், ரொம்ப முக்கியம். நாட்கள் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வருகை என்ன செய்து கொண்டிருக்கிறது? சமீபமாகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலாவது ஜீவ ஊற்றை பற்றி படிக்கிற ஒரு அனுபவம், தீமை செய்யாத ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? வரணும். வெடிப்புள்ள தொட்டிகள், எதுலெல்லாம் பலகீனப்பட்டிருக்கிறீங்க, எதுலெல்லாம் விழுந்து கிடக்கிறீங்க. ஒருவேளை நீங்களே நினச்சிக்குவீங்க நான் பர்ஃபெக்டாக இருக்கேன், கரெக்டாக இருக்கேன்னு. அதுவே மிகப்பெரிய ஒரு பாவம், மிகப்பெரிய ஒரு தவறு, மிகப்பெரிய ஒரு மேட்டிமையான எண்ணம் என்று நான் நினைப்பேன். இன்னைக்கு உட்காந்து சரி பண்ணணும். இப்போ வந்துருங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். நல்லா இருக்கும் பாருங்க. இடையில உள்ளதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க, நேரம் இல்லை, 22 வரைக்கும் தேவைப்படுது. வாசிங்க சீக்கிரம். உன் தீமை உன்னை தண்டிக்கும். உன் தீமை உன்னை என்ன செய்யுமா? தண்டிக்குமா. நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. எப்போ பார்த்தாலும் இந்த ஆளுக்கு வேலை இல்லைங்க, எப்போ பார்த்தாலும் மோசஸ் மாதிரி இப்பனுக்கு வேலையே இல்லை. என் வேலையே தான். என்ன செய்யுது? எந்த சர்ச்சுக்கு போனாலும் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, நான் பேரம் பேசி ஊழியத்துக்கு வரவே மாட்டேன். நான் பேரம் பேசி ஊழியத்துக்கு வர மாட்டேன். பேரம் பேசி ஊழியம் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். சத்தியத்தை அறிவேன், சத்தியம் என்னை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் எனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொண்டு வரும். அதனால சொல்ல வேண்டிய வசனத்தை நான் என்ன செய்து போக வேண்டும்? சொல்லி போக வேண்டும். என்னைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவஜனமே, உங்கள் தீமை உங்களை என்ன செய்துவிடும்? தண்டிக்கும், கண்டிக்கும், தண்டிக்கும். உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். கண்டிக்கும். பாத்தீங்களா? 40 நாள் சரியா இருந்துட்டு 40 நாள் கழிச்சு மாறுபாடான சிந்தனை உள்ளக்குள்ள வந்துருச்சுன்னா அது என்ன செஞ்சிடும்? உன்னைய உங்களை என்ன செஞ்சிடும்? கண்டிச்சிடும். திரும்ப சொல்லுங்க, உங்களை கண்டிக்காது. ஏன்னா வார வாரம் என் கூட இருக்கீங்க.
என் தம்பி என்னைய விட்டுருப்பாங்கிறீங்களா? சரி வாசிங்க. மாறுபாடு தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள். இந்த நேரமாவது உணர்ந்துக்குங்க. ஐயோ, எவ்வளவு மாறுபாடான காரியங்களை நான் செய்திருக்கிறேன், எவ்வளவு நேரம் ஜீவ ஊற்றை தேராமல் நான் விட்டிருக்கிறேன், எத்தனை காரியத்தில் எனக்கு வெடிப்புள்ள தொட்டியை நான் வெட்டி கொண்டிருக்கிறேன். உணருங்க ஐயா, உணருங்க. காலம் இருக்கையில் சீலமாதாகவே குணப்படு பாவின்னு பாடுறீங்கல்ல, பாட்டோட நிக்காதீங்க, இருதயத்துக்குள்ள வச்சு உணருங்க. ஏன்னா இஸ்ரவேல் கொள்ளைக்காரன் கிடையாது, இஸ்ரவேல் அடிமைப்படுகிற ஜனம் அல்ல, இஸ்ரவேல் மீட்டெடுக்கப்பட்ட ஜனம். அதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்து தன்னையே கிருபாதார பலியாக, குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக, பிரஜா பலியாக அவர் வந்தார். அல்லேலூயா. விளங்குதா? வாசிங்க அடுத்த வசனத்தை. வாசிங்க. காலம் துவங்கி. எப்படியா? பூர்வ காலம் தொடங்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன். நான் அடிமைப்படுத்துவதில்லை என்று நீ சொன்னாயே. ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர் திராட்சை செடியாக நாட்டினேன். எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போன. அதனால உன்னை நான் என்ன செய்ய போறேன்? அது என்ன செய்யப்படுமாம்? நீ உன்னை ஓர் மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் என்னதான் நீங்க பரிசுத்தமா வாழாம கடைசி நேரத்துல வந்து உண்மை இல்லாம வாழாம, ஜீவ ஊற்றை பற்றி பிடிக்காம வாழாம, வெடிப்புள்ள தொட்டிகளோட வாழாம, கடைசி நேரத்தில் வந்து நல்ல சர்ஃபெக்ஷலை வாங்கி, நல்ல ரின் பவுடரை வாங்கி, நல்ல ஆலோ என்னென்னமோ சொல்வீங்களா, அதெல்லாம் போட்டா கூட உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இது வேண்டாம். இந்த தவசு காலம் என்பது உங்களையும் என்னையும் சீர்படுத்திக் கொள்கிற காலம், உங்களையும் என்னையும் சிறப்படுத்திக் கொள்கிற காலம். உங்களுடைய அழுக்குகளை அவர் ஏற்கனவே கழுவி விட்டார். ஆகையினால் மறுமுறை கழுவ வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தாதீர்கள். அது பிரயோஜனமற்றதாய் போய்விடும். நான் சொல்லவில்லை, வசனம் சொல்கிறது. வாசிங்கள். இன்னொரு வசனம். நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். ஆமென். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்மான் குட்டி ஒட்டகம், அதுக்கு மேல வேண்டாம், போதும். இன்றைக்கும் என் அன்பான தேவஜனமே, கிறிஸ்துவின் அன்பை அறிந்திருக்கிற நம்மை பார்த்துதான், கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்கள் தரிக்கப்பட்டிருக்கிற நம்மை பார்த்துதான் இந்த 40 கால தவசு காலங்கள், 40 நாட்கள் முடிந்த பிறகு திரும்ப பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிற உங்களையும் என்னையும் பார்த்துதான் ஆண்டவர் இவ்வளவு அழகாக பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் உணர்ந்து கொள்ளுங்கள், சரிபடுத்துங்கள், கர்த்தரை தேடுங்கள். கடைசி காலம், இனி ஒரு காலம் வராது, இனி ஒரு நாட்கள் வராது. அவருடைய வருகைக்குரிய அநேக அடையாளங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? சம்பவித்துக் கொண்டிருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. அருமையா சொன்னாங்க, தோத்திரம். இந்த காலத்தில் அது மனம் திரும்புங்க, இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? எத்தனை தான் ஓடுனாலும் உங்க வாழ்க்கை என்ன ஆகும்? அதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்க அப்படி மனம் திரும்பால் ஓடுகிற பட்சத்தில் என்ன நடக்கும்? நீங்கள் திரளாய் விதைத்தோம் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணப்படவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கு குளிர் விட்ட பாடில்லை. கூலியை சம்பாதிக்கிறான், தன் பொத்தலான பைகளில் போடுகிறதை போல அதை சம்பாதிக்கிறான். ஆமென். சம்பாதிக்கிறது பிரயோஜனமாகணும். போடுற ட்ரெஸ்ல திருப்தி வரணும், சாப்பிடுற சாப்பாட்டுல திருப்தி வரணும்னா வெடிப்புள்ள தொட்டி என்ன செய்யணும்? சரிப்படுத்தணும். ஜீவ ஊற்றை என்ன செய்யணும்? விட்டு விடாது இருக்கணும். உங்கள் வழிகளை என்ன செய்து கொள்ளுங்கள்? சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு பேசுறது உங்களுடைய சாதாரணமான ஒரு மோசஸ் மாரியப்பன் நினைச்சீங்கன்னா அப்படியே இருங்க. இல்லை, இது தேவனுடைய வார்த்தை, தேவன் கொடுத்து உரைக்க சொல்லி இருக்கிற வார்த்தை. என் வாழ்க்கைக்கான ஆசீர்வாதத்திற்காகவே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். திட்டமும் தெளிவுமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே, ஆராதனையிலே, இந்த குருத்தோலை ஞாயிறிலே கர்த்தர்
பவனியாக சென்று நான் உள்ளே உட்கார்ந்து இருக்கிற போது தியானிப்பதற்காய் கொடுத்திருக்கிற வார்த்தை என்றால், அடுத்த தவசு காலங்களுக்கு வரும்போது உங்கள் வாழ்க்கை ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்க்கையாய், சீர்பட்ட ஒரு வாழ்க்கையாய், சுவைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாய், வசந்த காலங்கள் துளிர்விட பண்ணின ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கேட்கிறது ஒரு சாதாரண புத்தகத்தில் இருக்கிற எழுத்தை அல்ல. தேவனுடைய வாயிலிருந்து, தேவனுடைய தீர்க்கதரிசிகள், தேவனுடைய அப்போஸ்தலர்கள், தேவனுடைய மனிதனால், தேவனுடைய வார்த்தையினால் அலங்கரிக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, அந்நிய பாஷையின் வரங்களை பெற்ற ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகள். என்னை மட்டும் சேர்த்து சொல்லலை, எல்லா ஊழியக்காரர்களையும் சேர்த்து சொல்கிறேன். ஆகையினாலே நண்பான தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த தவசு காலத்தை வீணாக்க கூடாதுங்கிறதுக்காக சகோதரர் பேசி இருக்கிறார். நான் என்னை சரிப்படுத்த போகிறேன், என் குடும்பத்தை சரிப்படுத்த போகிறேன், என் பிஸ்னஸை சரிப்படுத்த போகிறேன். ஒரு நாளும் ரொம்ப அஜாக்கிரதையாக செய்ய மாட்டேன், ஆலய காரியங்களில் அஜாக்கிரதையாக இருக்க மாட்டேன். கிறிஸ்துவை பரீட்சை பார்க்குற அனுபவம் எனக்கு வேண்டாம், முறுமுறுக்கிற அனுபவம் எனக்கு வேண்டாம். ஒரே சாப்பாடு, ஒரே மன்னா, ஒரே தண்ணீர் எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் பிரியமா இல்லை, நான் அவருக்கு பிரியமான பிள்ளையாக மாறணும், என்ன நான் சரிப்படுத்திக்க போகிறேன்னு சொல்லி அப்படியே எழும்பி நின்று சரி பண்ண போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, இதுதான் உண்மையான தவசு, இதுதான் உண்மையான பாடுகளின் காலம், இதுதான் நீங்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே மேம்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். எதுவுமே இல்லாமல் நல்ல நிலத்திலே விதைக்கப்படாத விதைகளைப் போல தரிசாக இருந்தா கர்த்தர் உங்களை கண்டிப்பார், தண்டிப்பார். என்னென்னமோ வார்த்தைகள் சொல்லியிருக்கல, அதெல்லாம் நிறைவேறிடும். காலம் இல்லை, மனம் திரும்புவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாம் எழும்பி நிற்போமா? எல்லாம் எழும்பி நின்று அப்படியே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாமே நிதானித்து அறிந்து கொண்டு நியாயம் தீர்ப்பதற்கு ஜீவ ஊற்றை பற்றி பிடித்து இந்த நேரத்திலேயாவது அப்படியே தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியன்னு சொல்லி பாடி கர்த்தரிடத்தில் இந்த நேரத்தில் கூட எனக்குள்ள வேறு சிந்தை வேணாம், அக்கிரம சிந்தை வேணாம், எனக்குள்ள வெடிப்புள்ள தொட்டி, குடிவெறியின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, காம விகாரத்தின் ஆவி, கொலைவெறியின் ஆவி, வஞ்சகத்தன்மையின் ஆவி, மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஆவி, பிறரை மிரட்டுற ஆவி, உருட்டுற ஆவி, பில்லி சூனியம் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பதாக சரண்டர் பண்ண போறேன். என்னை அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு இழப்புகள் வரும்போது நான் என்ன செய்வது தெரியுமா? எப்பொழுதுமே எந்த இடத்துல நான் தவறு பண்ணியிருக்கேன், எந்த இடத்துல ஜீவ ஊற்றை பற்றி பிடிக்காமல் இருந்திருக்கிறேன், எங்கிருந்து வெடிப்பு விழுந்திருக்கு, இதை எப்படி சரி பண்ணணும்னு கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபிப்பேன், துதிப்பேன், பாடுவேன். அவர் எனக்கு சரி பண்ணி கொடுக்கிறார். இப்பவும் கூட அவர் மன்னிக்கிறபடினால இந்த காலமும் கூட நமக்கு ஒரு கிருபையின் காலமாய், அனுகிரகத்தின் காலமாய் இருக்கிறபடினாலே, இன்றைக்கே அது ரட்சணிய நாளாக இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை சரி பண்ணணும், உங்கள் பிஸ்னஸை சரி பண்ணணும், உங்கள் ஊழியத்தை சரி பண்ணணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு பேசியிருக்கிறார். ஒப்பு கொடுத்து பாடுவோமா? அல்லேலூயா. எல்லாம் எழும்புவோம். தீய மனதை மாற்றுவார் தூய ஆவியே. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே, ஒரு ரெண்டு சரணம். நமக்குள்ள யாருக்குள்ளேயுமே எந்த தவறுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. தெளிவா வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்திலே தவறுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த தவறுகளை மன்னிக்கிற தேவனாகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தபடினால் சிலுவையிலே நாம் தியானிக்க போகிறோமே, சிலுவை தியானத்திலே நாம் தியானிக்க போகிறோமே வெள்ளிக்கிழமை, அதில் முதல் வார்த்தை மன்னிப்பு என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஒப்பு கொடுப்போமா? இன்றும் கூட தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார், கண்டிக்கிறவர் தான். வார்த்தை அப்படித்தான் சொல்லுது. ஆனாலும் அன்றைக்கு எகிப்து ஜனங்களுக்கு மனஸ்தாபப்பட்டார் என்றால், இந்த ஆலயத்தில் நிற்கிற பார்க்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் என் தேவன் மனஸ்தாபப்படுவார். ஆமென். தீய மனதை மாற்றுவார் தூய ஆவியே. தீய மனதை மாற்றுவார் தூய ஆவியே. தூய ஆவியே கனநேய மேவியே. தூய ஆவியே கனநேய மேவியே. தீய மனதை மாற்றுவார் தூய ஆவியே. வாசிங்க. ஆமென்.
ஆமென். பாரத்தை நோக்க மனமற்றேன் பகடினானையா. பாரத்தை நோக்க மனமற்றேன் பகடினானையா. ஆமென். பேரும் பாவி தானையா பகடி தானையா. பேரும் பாவி தானையா. தீய மனதை மாற்றவா தூய ஆவி. தீமை செய்ய நாடுகிற திருக்கு நெஞ்சமாக இருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கோடு ஒரு பரிசுத்த வாரத்துக்குள்ளே ஓய்வு நாளிலே தீர்மானத்தோடு நாம் கடந்து போக போகிறேன். கர்த்தர் என் திருக்கான கேடான எல்லாவற்றையும் மாற்றி என்னையும் கூட அவர் தண்டிக்கிற தெய்வமாக கண்டிக்கிற தெய்வமாக இல்லாமல் அவர் என்னை ஆசீர்வதிக்க போறார் சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கடந்து போங்க. அவர் இன்றைக்கும் உங்களும் தீங்குக்காக என்னுடைய தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறார். பாடுங்க. தீமை செய்ய நாடுதென்றன் தீருக்கு நெஞ்சமே. தீமை செய்ய நாடுதென்றன் தீருக்கு நெஞ்சமே. தீருக்கு நெஞ்சமே மாருள் தீர்க்கும் தஞ்சமே. இன்னொரு முறையா. தீருக்கு நெஞ்சமே மாருள் தீர்க்கும் தஞ்சமே. தீய மனதை மாற்றவார் தூய ஆவியே. தூய ஆவியே கனநேய மேவியே. தூய ஆவியே கனநேய மேவியே. தீய மனதை மாற்றவா தூய. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து தான் சொல்லியிருக்கிறார். என் ஜனங்கள் என் ஜனங்கள். ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தெரியுமா? இங்க வந்து துதிக்கிறவர்களை கர்த்தர் தான் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன். இந்த ஜனம்தான் அவரை தேடின ஜனம்தான், அவரால் விடுதலை பெற்ற ஜனம்தான், அவரால் ஞானஸ்தானம் பெறப்பட்ட ஜனம்தான். அவரை பரீட்சை பார்த்து அவரை முறுமுறுத்து விக்கிரக ஆராதனை செய்து வேசித்தனம் பண்ணி அழிக்கப்பட்டார்கள், ஜீவ ஊற்றை விட்டார்கள். இன்னைக்கு நாம அவருடைய சந்ததியால இருக்கிறதுனாலதான் அந்த பயம் இல்லாமல் செய்கிறோம். ஆனா வேதவசனம் சொல்லுது, வசனம் அரிதான காலம் திரும்ப உங்களுக்கு நான் நினைப்பூட்டி இருக்கிறேன். இப்பமாவது மனம் திரும்பி கனி கொடுக்கிறவங்களா, நல்ல நிலத்துல விழுகின்றவர்களா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற வெடிப்புள்ள தொட்டிகளை சரிபடுத்துகிறவர்களா உணர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. பரத்தை நோக்கி பார்த்து, ஐயா நான் பகடியா ஒரு பேதையா ஒன்றும் தெரியாதவனாய் வாழ்ந்து பயமில்லாம வாழ்ந்து துணிகரமான பாவங்களை செய்து என் வாழ்க்கை அப்படியே வீணா அழிந்து போகக்கூடாது, சுட்டரிக்கப்படுகிற திராட்சை செடியை போல போயிடக்கூடாது. நீர் நாட்டின கொலை, நீர் நாட்டின திராட்சை கொலையா நானு, நீங்க நாட்டின மனுஷையா நானு, எல்லாவற்றையும் சரிபடுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. ஒருவேளை உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கொள்ளலாம், நான் அவ்வளோ பெருசாலாம் பிரதர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி, பாஸ்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரிலாம் பெரிய காரியம் பெரிய தப்பாலாம் செய்யலை,
சின்ன சின்ன பொய் வியாபாரத்துக்காக சொல்லுவேன், சின்ன சின்ன பொய் பிஸ்னஸுக்காக சொல்லுவேன், அப்பப்போ சும்மா நல்லா இருக்கும் போதே உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்லுவேன். பெருசாலாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. எதில் தவறு செய்தாலும் அதனால் உங்கள் ஆசீர்வாதம் தடைப்படும். இன்னைக்கு சொல்லுங்க, நான் எந்த காரியத்திலும் சரியாக இருப்பேன், ஜீவ ஊற்றை பற்றி பிடிப்பேன், வெடிப்புள்ள தொட்டியை சரி பண்ணுவேன், பொய் சொல்லுகிற அனுபவத்தை, வேசித்தனத்தின் அனுபவம், விபச்சாரத்தின் அனுபவம், குடிவரியின் அனுபவம், மாறுபாடா பேசுகிற அனுபவம், எது இருந்தாலும் சரிப்படுத்துவேன். எவ்வளோ உழைச்சாலும் சம்பளம் நிற்காததுக்கு இதுதான் காரணங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கூலியை சம்பாரிச்சு நான் பொத்தலான பையில போட மாட்டேன். என்னை சரிப்படுத்துவதற்கு, சீர்படுத்துவதற்கு, என் வாழ்க்கையில் நானும் வசந்த காலத்தை அவர் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பார்ப்பதற்கு பேசப்பட்டிருக்கிற வார்த்தைன்னு சொல்லி அபியாசம் பண்ணுங்க. கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க. உங்க குடும்பத்துல எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை தேவைகள் இருந்தாலும் சரி, நீங்க சரிப்படுத்திட்டீங்கன்னா, நீங்க சரிப்பட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, அவர் உங்களுக்காக கூப்பிடுற நேரம் இந்த நேரத்தில் பார்த்து கண்டிப்பா என் பிள்ளை மனம் மாறிட்டான், நானும் மனம் மாறுவேன்னு சொல்லி, என்றைக்கு எப்படி அந்த காலத்தில், அந்த நாட்களில் ஆதியாகம புத்தகத்தில் நாம் வாசிக்கிறதன்படி ஜலப்பிரளயத்தினால் இந்த உலகத்தை அழிப்பதில்லை என்று சொல்லி அவ்வப்பொழுது ஆட்டங்கான வச்சாலும் அழிக்காமல் இருக்கிறாரோ, அதே போல உங்கள் குடும்பத்தை அழிக்காதபடிக்கு நோவாவை ஒரு பேழைக்குள் வைத்து பாதுகாத்த தேவன் நீங்கள் சரிப்படுத்தும் போது உங்களையும் பாதுகாக்கிறவராக, பராமரிக்கிறவராக இருப்பார். எனக்குள்ள அந்த உணர்வு உண்டு. ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, உம்முடைய ஜீவ ஊற்றை மட்டும் நான் பற்றி பிடிக்காமல் இருந்துடக்கூடாது, என் வாழ்க்கையில் நான் செய்கிற காரியம் வெடிப்புள்ள தொட்டிக்கு செய்ததா போயிடக்கூடாது, இந்த ஊழியம் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஊழியம் யாரும் சொல்லிடக்கூடாது, அப்பிரயோஜனமானவன் கையில் பெரிய கனமான பொறுப்பை கொடுத்துருக்குறீங்கன்னு சொல்லி நான் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் முன்னாடி நிற்க வைக்கிறாரு. இன்னைக்கு நீங்களும் உங்களை அர்ப்பணிச்சு, ஐயா என் ஆசீர்வாதத்துக்காக தான் இந்த சகோதரர் பேசியிருக்கிறார், என்னை சரிப்படுத்துவதற்கு தான் இந்த பேசியிருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிற முறுமுறுப்பின் அனுபவம் போகட்டும், எனக்குள்ள இருக்கிற மாறுபாடான காரியம் போகட்டும், சபையை பரிச்சை பார்க்கறது, கிறிஸ்துவை பரிச்சை பார்க்கறது, ஊழியக்காரனை பரிச்சை பார்க்கறது இனிமே நான் செய்ய மாட்டேன், என்ன ஆசீர்வதிங்க, என்ன மன்னிங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, என் ஜனங்கள் என்று சொல்லி எங்களை பார்த்து பேசினதற்காக உமக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டு நான் உம்முடைய ஜனம் ஆகையினால் நான் தவறி போக மாட்டேன், நான் ஜீவ ஊற்றை பற்றி பிடிப்பேன், எனக்குள்ள இருக்கிற வெடிப்புள்ள தொட்டிகளை சரிப்படுத்துவேன், இதனால என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரும், என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் வரும், என் பிஸ்னஸுக்கு ஆசீர்வாதம் வரும், என் ஊழியத்தில் புதிய ஆத்துமாக்கள் வரும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் விசுவாசித்து நீங்கள் கண்டிக்கிற தேவன், தண்டிக்கிற தேவன் என்று நம்பி பயந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு அப்படியே மனம் மாறுகிறார்களோ, மனம் திருந்துகிறார்களோ, அவங்க எல்லா பேத்தையும் ஆண்டவரை என்னை மன்னித்து, என்னை ஆசீர்வதித்து, என்னை பிரயோஜனமுள்ளவனாய் ஊழியம் செய்ய வைத்திருக்கிறதை போல ஒவ்வொரு குடும்பத்தை, இதை பார்க்குறவங்க, சபையில் நின்று கொண்டிருக்கிறவங்களை வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, நாங்கள் கடந்து சென்றாலும் கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் வரும் வாரம் நான் சந்திக்கும் போது சமாதானமான வார்த்தைகளை கேட்டு உம்மை துதிக்க, தோத்தரிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க, நீங்கள் இரக்கம் பாராட்டுங்க. நான் யாருடைய முகத்தையும் பார்க்கல, மனதார ஆசீர்வதிக்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosessspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள், தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.